வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லீஃப் ஃபில்லிங். ஓகே, எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங். அது நம்ம பேசிக் கிளாஸில் நிறைய பார்த்துருந்தோம். இதில் வந்து அட்வான்ஸில் நம்ம எம்போஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, தேவையான பொருட்கள்: ஃபேப்ரிக் க்ளூ, எம்போஸ்டு த்ரெட், பைப்பிங் த்ரெட், த்ரெட் நீடில். அயன் நீடில் எடுத்திங்கன்னா நம்பர் கிடையாது. நீங்கள் துலிப் நீடில் எடுத்திங்கன்னா நம்பர் 13 14 யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் மார்க்கிங் பென்சில், காட்டன் த்ரெட், பைப்பிங் த்ரெட்டை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அப்புறமா சில்க் த்ரெட்டு 2 ஸ்டாண்ட்ஸ் வேணும். ஓகே, 2 லேயர் வேணும். ஸோ அதனால் இன்னொரு இதில் நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. பாபின்லேயும் சுற்றி எடுத்துக்கலாம், இல்லைனா இதே போல் காலியான நூல் இதுலேயும் சுற்றி எடுத்துக்கலாம். ஓகே, எதில் வேணாலும் நீங்கள் சுற்றி 2ஆக எடுத்துக்கணும். சில்க் த்ரெட் எப்போவுமே 2ஆக எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நம்ம இந்த டிசைன் பார்ப்போம். ஓகே, கிராஸில் பண்ணிவிட்டு அதாவது ஒரே ஒரு பைப்பிங், அது இந்த கிராஸில் மட்டும் இப்படி ஒரு லைட்டாக ஒன்று கொடுத்துட்டு அடுத்த பண்ணணும். இதில் நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டையும் இப்படி கிராஸாக கொடுத்துட்டு பண்ணலாம். ஓகேயா, எம்போஸ்ட்டுக்கு பைப்பிங் த்ரெட் இல்லாதவங்க. இல்லைன்னா ஜர்தோசி இருக்குல்ல, ஜர்தோசியும் நீங்கள் இப்படி கிராஸாக கொடுத்து பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறமா இந்த சில்க் த்ரெட்டையே நீங்கள் மேலே ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் போட்டு கொஞ்சம் எம்போஸ்ட் ஆக்கிட்டு அப்படியும் பண்ணலாம். ஓகே, எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த எம்போஸ்ட் த்ரெட் தான், அதாவது பைப்பிங் த்ரெட் தான் வேணும்னு கிடையாது, எதை வச்சுனாலும் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை ஜிக்ஸாக் கொடுத்துருவோம். இது கொஞ்சம் ட்ரையாக விடணும். இந்த கார்னர், ஓகே, இது பிரிஞ்சு வரும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டி கொஞ்ச நேரம் வச்சுட்டு வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இதில் போடும்போது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியே வச்சுட்டும் பண்ணலாம். இதில் 2-3 ஸ்டிச்சு கூட கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேயா, பார்த்துக்கோங்க எப்படி ஜிக்ஸாக் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பேசிக்கில் எல்லாமே கற்றுக்கிட்டது தான். இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ்ஸு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஓகே, பார்த்துக்கோங்க. அந்த பிசுறாக இருக்குல்ல, அது மட்டும் மறைகிறதுக்கு நம்ம 2-3 ஜிக்ஸாக் கொடுத்துட்டோன்னா அந்த பிசுறு தெரியாது. இப்போ சில்க் த்ரெட்டை வச்சே நம்ம ஜிக்ஸாக் கொடுக்கலாம். ஓகே, இன்னும் என்ன பிரச்சனை ஆகும்னா, நம்ம மாறி குத்தும்போது ஏதாவது இந்த மாதிரி மெத்தடில் பிரச்சனை இல்லை, வேறு டைப்லலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நூல் ஒவ்வொன்றும் அதில் போய் பட்டு அது வந்து அறுந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து காட்டன் த்ரெட்டே கொடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. பட் சில்க் த்ரெட் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகே, நூல் சிக்கிக்கிச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக எடுங்க. இது நேர 90 டிகிரியில் நான் பண்ணேன்னா உங்களுக்கு இது தெரியாது வீடியோ. ஓகே, அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு பண்ணுறேன். கேமரா வச்செல்லாம் ஷூட் பண்ணல, மொபைல் ஃபோனில் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ என்னோட கை வந்து உங்களுக்கு மறையும், அதனால தான் நான் அப்படி ஸ்லாண்டிங்காக வச்சு பண்ணுறேன். ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன். ஏதாவது புரியலைன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே, லாஸ்ட்டில் இதை முடிச்சுட்டு ஒரு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எப்போவுமே சில்க் த்ரெட் 2 ஸ்டாண்ட்ஸாக தான் எடுக்கணும். நீங்கள் அவுட்லைன் கொடுத்தும் பண்ணலாம், அவுட்லைன் கொடுக்காமலும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு நீட்டாக ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுக்காமலும் பண்ணிக்கலாம், அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு த்ரெட்டு தான் வந்துச்சு, ஒரு த்ரெட் உள்ள மாட்டிக்கிச்சுன்னா பிரிச்சுட்டு நீங்கள் 2 த்ரெட்டு எங்கே இருக்குதோ அந்த இடம் வரைக்கும் பிரிச்சுட்டு திரும்ப பண்ணுங்கள். ஓகே, பண்ணும்போது கான்சன்ட்ரேஷனோடு பண்ணுங்கள். ஒரு த்ரெட்டு தனியாக வந்துச்சுனாலே அதை பிரிச்சுட்டு திரும்ப பண்ணணும். ஓகே, அப்படி நூல் பிசுறு வந்தாலும் அதை அப்படியே பிரிச்சுட்டு நீங்கள் பண்ணணும், அப்போ தான் நீட்டாக அழகாக வரும். ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நீட் ஃபினிஷிங் வரணும்னு சொல்லிவிட்டு
நீங்கள் நீட்டாக வரணும்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக எல்லாமே ஸ்டிச்சஸும் நீங்கள் ப்ளவுஸில் போடும்போதும் நீங்கள் நினைப்பீங்க நீட்டாக தான் வரணும்ன்ட்டு. அது நீட்டாக தான் வரும். ஓகே, நம்ம கையில் தான் எல்லாமே நீட் ஃபினிஷிங் இருக்குது. அடுத்தவங்க அழகாக போடுறாங்க நமக்கு மட்டும் வரல அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. எல்லாருக்குமே நீட்டாக தான் வரும். நம்ம போடுற விதத்தில் தான் இருக்குது. 90 டிகிரியில் எப்போவுமே நீடில் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு நான் எதுக்காக ஸ்லாண்டிங்கில் சொல்லித்தரேன்னா, இது வந்து என்னோடய கை வந்து மறைஞ்சிக்கும் ஸ்டிச்சஸ்ஸு. ஓகே, அதனால தான் சரித்து நான் சொல்லித்தரேன். இல்லாட்டி 90 டிகிரியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடும் ஜாஸ்தியாகும், அதே போல் ஸ்டிச்சஸும் நீட்டாக இருக்கும், ஒரே அளவில் வரும். ஓகே, போட்டு எண்ணாட் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணோம், அவுட்லைன் கொடுத்துட்டோம். அவுட்லைன் கொடுத்துட்டு இங்கே கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பேக்கில் கீழே ஓகே அதாவது த்ரெட்டை நம்ம அவுட்லைனுக்கு உள்ளே எடுக்கிறோம். ஓகே, அடுத்து அவுட்லைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச். அதே போல் இங்கே இந்த கார்னரில் அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு, இங்கே வெளியே ஒரு ஸ்டிச். ஓகே, குட்டி லாக்கு போடுறோம். அதே போல் கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதுக்கு கீழே ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக், ஒரு நீளமாக ஒரு ஸ்டிச் போடுறோம் செயின், அடுத்து ஒரு குட்டி லாக். அதே போல் மேலே போயிட்டு அதாவது அவுட்லைனுக்கு உள்ளே பார்த்துக்கோங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. ஒரு லாங் செயின் போட்டுட்டு குட்டி லாக் மேலே போடுறோம். ஓகே, இந்த த்ரெட்டை இப்படி மேலே எடுத்துட்டு அது லாக் ஆன அப்புறம் திரும்ப கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு இதே போல் ஒரு லாங் செயின், ஒரு லாக். ஓகே, த்ரெட்டை மேலே எடுக்கும்போது இப்படி டர்ன் பண்ணி இது கொஞ்சம் மேலே எடுத்து அங்கே லாக் ஆகும். அதுக்கு அப்புறமா நம்ம இங்கே ஸ்டிச் போடணும். ஓகே, இங்கே அவுட்லைனுக்கு உள்ள, அவுட்லைனுக்கு வெளியே பார்த்துக்கோங்க. த்ரெட்டை எப்படி எடுக்கிறேன்ட்டு. ஓகே, மேலே எடுத்தால் தான் அது லாக் ஆகும். இப்படி கீழே எடுத்து கொண்டு வரும்போது லாக் ஆகும், மேலே தூக்கிட்டு கீழே எடுக்கும்போது அது லாக் ஆகும். இங்கே பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். ஸ்டிச் போடுறேன், லாங் செயின் போடுறேன். ஒரு த்ரெட் வந்துன்னா அதை விட்டுட்டு 2 த்ரெட்டும் வர சேர்த்து எடுக்கணும். ஓகே, இப்போ இப்படி எடுக்கிறோம், குத்துறோம், குத்திட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம், எடுத்துட்டு குட்டி லாக். ஓகே, அப்புறம் இப்படி மேலே தூக்கும்போது இந்த த்ரெட்டை மேலே தூக்குறோம்ல, அப்போ தான் இங்கே லாக் விழும். ஓகே, லாக் விழுந்த அப்புறமா தான் அடுத்த ஸ்டிச்சை நம்ம மேலே போடணும். பார்த்துக்கோங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. லாங் செயின் போடுறோம், குட்டி லாக். ஓகே, இந்த த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு கீழே எப்படி திருப்புறோம், திருப்பும்போது அங்கே லாக்கு. ஓகே, இங்கே லாக்கு விழும். அதுக்கு அப்புறமா தான் கீழே நம்ம செயின் போடணும். ஓகே, கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள், புரியும். ஓகே, கீழேருந்து மேலே போகும்போது இப்படி மேலே எடுக்கும்போது கீழே லாக் விழும், மேலேருந்து கீழே வரும்போது கீழே டர்ன் பண்ணும்போது அங்கே லாக் விழும். ஓகே, அதை கரெக்டாக பார்த்துக்கணும். அதே போல் ஸ்லாண்டிங்கில் தான் எப்போவுமே போடணும். ஸ்லாண்டிங்கில் அப்படி கிராஸாக தான் போடணும். உள்ளே இருக்க எம்போஸ்டு த்ரெட்டு தெரியக்கூடாது. இந்த எம்போஸ்டு த்ரெட்டை வந்து நீங்கள் எது வச்சு வேணாலும் போடலாம். இதுதான் வேணும்னு இல்லை, பைப்பிங் த்ரெட்டு தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சில்க் த்ரெட் இருக்குல்ல, சில்க் த்ரெட்டையே நீங்கள் வந்து 2-3 ஸ்டிச்சஸ் மேலேயும் கீழேயுமா போட்டு எம்போஸ்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் நீங்கள் எம்போஸ்டிங் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் குந்தன் ஸ்டோன் ஒட்டி, குந்தன் ஸ்டோனுக்கும் மேலேயும் அதுக்கு மேலே நம்ம எம்போஸ்டாக லீஃப் ஃபில்லிங் பண்ணலாம். இப்போ இதில் வந்து அவுட்லைன் கொடுத்து உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். அவுட்லைன் கொடுக்காமல் எப்படி பண்ணணுன்னா, நம்ம இப்போ அவுட்லைனுக்கு உள்ளேயும் வெளியேயுமா ஸ்டிச் போடுறோம், அப்படி தானே. பட் அதில் எப்படி பண்ணணுன்னா, நம்ம பக்கத்துலேயே குத்தி எடுக்கணும். அவுட்லைன் இருக்காது, அந்த லைன் இருக்குல்ல, லைன்லேயே நம்ம குத்தி எடுக்கணும். ஒரு லாங் செயின், ஒரு லாக். நம்ம ஃப்ளாட் லோடிங் பண்ணுவோம்ல, சேம் தான். க்ராஸாகவே பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக இருக்கும். இந்த லீஃப் ஃபில்லிங் நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. ஏன்னா எல்லா ப்ளவுஸ்லேயுமே மேக்ஸிமம் நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸில் எல்லாம் இந்த மாதிரி குட்டி இது கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இது ஸ்டடிங் பர்பஸுக்கு. ஓகே, நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது குட்டி குட்டியாக போடுவோம். ஓகே, குட்டி குட்டியாக போட்டு அதில் ஃபில் பண்ணுவோம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, பேசிக்லி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிருப்பீங்க. நம்ம எம்போஸ்ட் இல்லாமல் சும்மா சின்ன லீஃப் பண்ணியிருப்போம். ஓகே, இனி எம்போஸ்டாக பண்ணும்போது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ப்ரைடல் ப்ளவுஸ் நிறைய போட்டு கொடுக்க முடியும், நிறைய சம்பாதிக்கவும் முடியும். இப்படி கிராஸாக ஃபுல்லாக போட்டு முடிச்சிட வேண்டியதான். லாஸ்ட்டில் வந்து நமக்கு ஹோல் தெரியும். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், எண்ணாட் போட்டுட்டு சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டோன்னா நமக்கு அது ஃபில் ஆகிடும். அந்த ஹோல் வந்து அவ்வளோவா தெரியாது. ஓகே, எண்ணாட் கொடுத்தாலும் ஓகே, இல்லைன்னா கீழே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு செயின் ஸ்டிச்சு சுற்றி கொடுத்துட்டாலும் ஓகே. இன்னொன்று இது என்ன சொல்லுதுன்னா, அவுட்லைன் கொடுத்து அதுக்கு மேலே இன்சைடும் அவுட் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தோம். ஓகே, இன்னொரு மெத்தட் என்னென்னா, அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதுக்கு உள்ளே அவுட்லைனுக்கு வெளியே எடுக்காமல் 2 லாங் ஸ்டிச்சையும் லாக்கையுமே உள்ளே கொடுத்துட்டு அப்படியும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, அதுவும் நல்லாயிருக்கும். இதே இதில் 3 மெத்தட் பண்ணலாம். அவுட்லைன் கொடுத்து 2 மெத்தட் பண்ணலாம், அவுட்லைன் கொடுக்காம ஒரு மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஓகே, எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு என்னென்ன தோணுதோ அதைப்படி செஞ்சு பார்த்தோன்னா அழகழகான டிசைன்ஸ் நம்மளே க்ரியேட் பண்ண முடியும். ஒரு சின்ன நீடில் தான், அதை வச்சு நம்மளால் எல்லா டிசைன்ஸுமே பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள், எப்போவுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, புதுசாக நம்ம இன்னைக்கு ஒரு புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புது ஸ்டிச்சஸை போட்டு பாருங்கள். எல்லா ஸ்டிச்சும் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. ஓகே, இது ஒரு மெத்தடு, அதை வச்சு நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணலாம். முடிஞ்சு அவுட்லைன் வந்து நீங்கள் பீடு வச்சும் கொடுக்கலாம், த்ரெட் வச்சும் கொடுக்கலாம், இல்லை அடுத்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் த்ரெட் வச்சு கொடுக்கலாம், இல்லை ஜரி த்ரெட் வச்சு கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு அவுட்லைன் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். ஓகேயா?